தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எதுகுறித்து விவாதிக்க தயார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றம். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை தனி தீர்மானத்திற்கு அதிமுக எதிர்ப்பு. அரசியல் காரணங்களால் தாவேக அரசு தொகுதி மறுவரையறை தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் அரங்கேற்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்துக்கு மாறியதை உறுதிப்படுத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இராணுவத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வேறு விமானத்தில் சென்றதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எதுகுறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காணாமல் போய்விட்டார், ஓடிவிட்டார் போன்ற வார்த்தைகள் இந்தியாவின் பொது வாழ்விலும் நாடாளுமன்றத்திலும் தான் அண்மை காலமாக அதிகளவில் கேட்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே நான் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் இயங்க விடாமல் தடுக்கும் போது ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். நீட் போராட்டம் தொடர்பாக முழுமையான விவாதத்திற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை நமது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மிகவும் தெளிவாக தெரிவித்து விட்டதாக கூறினார். மேலும் விவாதத்திற்கான நேரத்தை நிர்ணயிக்குமாறும் எதிர்க்கட்சியினரை தயாராக இருக்குமாறும் நாங்களும் கேட்டுக்கொண்டோம் என்று தெரிவித்தார். அதுதான் அவர்களின் ஆரம்பகட்ட கோரிக்கையாகவும் இருந்தது. நாங்களும் அதற்கு ஒப்புக்கொண்டோம் என்று கூறினார். ஆனாலும் அவர்கள் விவாதம் நடைபெறுவதை விரும்புவதில்லை. இப்போது யார் ஓடி ஒளிவது என்பதை பொதுமக்களே தீர்மானிக்கட்டும் என்று தெரிவித்தார். எனவே பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்று பிற்பகல் 3 மணி முதல் நாளை பிற்பகல் 3 மணி வரை அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்க நாங்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்து முன்மொழிந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பேசிய போது, நமது தமிழ்நாட்டு மண்ணில் சங்க காலத்தில் இருந்து மிகப்பெரிய ஆளுமையாக பெண்கள் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். ஒரு பெண் அதிகாரம் பெற்றால் ஒரு குடும்பம் உயரும் என்றும், ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயரும் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் தொகை மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் முன்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் முதலமைச்சர் முன்மொழிந்த தனி தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எக்காரணத்தை கொண்டும்
தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்று கூறினார். தொகுதி மறுவரையறை செய்தால் என்ன பாதிப்பு என நாட்டுக்கு முதலில் கூறியது திமுக தான் என்று குறிப்பிட்டார். திமுகவின் எதிர்ப்பால் தான் தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா நகலை எரித்து திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்தது என்று கூறினார். தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை திமுக ஆதரவளிப்பதாகவும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை முழுமனதுடன் ஆதரிப்பதாகவும் கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டார். 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியல் காரணங்களால் தாவேக அரசு தொகுதி மறுவரையறை தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்தின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் உள்ள தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை விகிதாச்சாரம் குறையாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவின் நிலைப்பாட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் 39 59 உயர்வதற்கு தொகுதி மறுவரையறை வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். அரசியல் காரணங்கள் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவே தாவேக அரசு தொகுதி மறுவரையறை தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை தனி தீர்மானத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். எனவே நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் தினமும் ஒரு தீர்மானம் தினமும் ஒரு நாடகம் என அரங்கேறி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்து உள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் மாற்றத்தை தருவோம் என கூறி ஆட்சி அமைத்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுத்தி உள்ளதா என தனக்கு தெரியாது என்று தெரிவித்து உள்ளார். ஆனால் சட்டசபையில் நடவடிக்கையின் மூலம் புதிய மாற்றத்தை தொடங்கி வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதில் நூற்றாண்டு காண்கின்ற சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆளும் தாவேக அரசின் அமைச்சர்கள் அடித்துவிடும் அதிரடியான பதில்களை பார்த்து தமிழ்நாடு அசந்து போயிருப்பதாக தெரிவித்து உள்ளார். இதுதான் தமிழ்நாட்டின் தற்போதைய தலைப்புச் செய்தியாக உள்ளதாக கூறியுள்ளார். சட்டசபையில் 12,400 என்பதை 12,4000 என்று தட்டு தடுமாறி தமிழ் பேசுகிறாரே அவர் யார்? அவர்தான் நிதியமைச்சர் மரிய வில்சன் என்று விமர்சித்து உள்ளார். பல்வேறு ஜாம்பவான்கள் அமர்ந்திருந்த நிதியமைச்சர் அரியணையில் தற்போது இருக்கும் அமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை இந்த மாதிரி தாக்கல் செய்து இப்படி புள்ளி விபர கணக்கை வெளியிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி உள்ளார். எல்லா பட்ஜெட்டுக்கும் பள்ளி கல்லூரித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உடனடியாக எழுந்து நின்று பேசுகிறார். அவர்தான் முதலமைச்சரா அல்லது கல்வித்துறை அமைச்சரா என்று வினவி உள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் வருவது என்றால் எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லாமல் கோட் போட்டு அமைதியா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரே அவர்தான் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா என்று கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் தினமும் ஒரு தீர்மானம் தினமும் ஒரு நாடகம் என அரங்கேறி வருவதாக விமர்சித்து உள்ளார். மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏமாற்றத்தையாவது தராமல் தாவேக அரசு புதிய ஆட்சியை நடத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்று குறிப்பிட்டு உள்ளார். ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்துக்கு மாறி பயணித்ததை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தி உள்ளார்.
கடந்த மாதம் துருக்கி தலைநகர் அங்காராவில் விமானத்தில் ஏறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடன் அங்கிருந்த ஒரு விமான நிலைய உணவு வழங்கும் லாரி மூலமாக ரகசியமாக வெளியேற்றப்பட்டார். இதன் பின்னர் சிறிய இராணுவ விமானத்தில் ரகசியமாக சென்றது தற்போது வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தான் ரகசிய சேவை மற்றும் இராணுவத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வேறு விமானத்தில் சென்றதாக தெரிவித்தார். தனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வருகிறது என்றும் உண்மையில் பயணம் செய்த விமானத்திற்கு தான் அதிக ஆபத்து இருந்தது என்றுதான் நினைப்பதாக கூறினார். எந்த ஒரு செல்வாக்கு மிக்க அதிபருக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்று குறிப்பிட்டார். இது பற்றி தான் கவலைப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் தாவேக கிழக்கு மாவட்ட செயலாளர் குமாரவேல் முன்னிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தணிகைவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருப்போரூர் தாவேக கிழக்கு மாவட்ட செயலாளராக குமாரவேல் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தாவேக நகர்மன்ற துணைத் தலைவர் ராகவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தணிகைவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் குமாரவேல் பேசிய போது தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய்க்காக நாம் வெற்றுமையின்றி ஒற்றுமையுடன் கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் வருகின்ற அனைத்து தேர்தலிலும் நாம் கடுமையாக பணிபுரிந்து வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் தேனா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நொய்டாவில் நடைபெறும் சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி சர்வதேச சந்தையில் புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முக்கிய தளமாக அமையும் என கண்காட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நொய்டாவில் 95 நாடுகள் பங்கேற்கும் சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நடைபெறுவதை முன்னிட்டு கோவையில் ஜவுளி தொழில் சார்ந்த துறையினர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து கண்காட்சியின் தலைவர் கேதன் சங்வி, பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் செயல் இயக்குனர் சீமா ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஜவுளி துறையிலும் வேலைவாய்ப்புகளுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக தெரிவித்தனர். இந்த கண்காட்சி சர்வதேச சந்தையில் புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முக்கிய தளமாக அமையும் என்று குறிப்பிட்டனர். 12வது எடிஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன்ல நிறைய ப்ராடக்ட் லான்ச்சஸ் புதுசாக அவங்களுடைய ஏதாவது ஒரு டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை லான்ச் பண்றாங்க. அது ஒரு இந்தியாவில் இருக்கிற மிஷினரிஸ் சரி, இன்டர்நேஷனல் இருக்கிற மிஷினரிஸ் அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் டெக்ஸ்டைல் ஹாரிசான்ஸ் இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதுல நிறைய டெக்னாலஜி, நிறைய ஸ்பீக்கர்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வர்றாங்க. சர்வதேச நிபுணர்கள் அவங்க பேசுறாங்க. அதுல நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு என்ன புதுசா இப்போ என்ன தேவை இருக்கு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன தேவை இருக்கு, 10 வருஷம் கழிச்சு என்ன தேவை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சிஇஓ கான்க்ளேவ் நடத்துறோம். அதுல உலகத்துல இருக்கிற எல்லா சிஇஓஸையும் நம்ம கனெக்ட் பண்றோம். ரம்ஜான் பண்டிகைக்கு அரசு அரிசி வழங்குவது போன்று அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றும் நிகழ்வுகளுக்கும் அரசு உதவ வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். கோவை டைல் ஹவுஸ் பகுதியில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆடி மாத மஞ்சள் நீர் அபிஷேக விழாவில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் மஞ்சள் நீர் தீர்த்த கலச நிகழ்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகைக்கு அரசு அரிசி வழங்குவது போன்று அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றும் நிகழ்வுகளுக்கும் அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு கிறிஸ்துவ மதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது போன்ற தோற்றம் இருப்பதாக விமர்சித்த அவர், ரம்ஜான் மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களைப் போல விநாயகர் சதுர்த்திக்கும் அரசு சார்பில் முதல்வர் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதுமே இந்த மாதிரி கோயிலினுடைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நிறைய கோயில் இடங்கள்ல கிறிஸ்தவ கல்லூரி இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. நம்ம போன அரசாங்கம் சேகர் சொல்லிட்டே இருக்கோம், நீங்க ஒரு நாளுக்கு சொல்லுங்க, நாங்க எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்க சொல்றோம்னு சொன்னா அவரை சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல. இந்த அரசாங்கத்தில் அதான் கேட்குறோம். அதனால எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஓரளவுக்கு நடவடிக்கை எடுக்க பழனியில 2 இடங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உடனடியாக அந்த அமைச்சர் அதை கண்டிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த அறநிலையத்துறை அமைச்சரை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய நடவடிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கோயிலிடம் ஆக்கிரமிப்புல இருக்குது, இன்னும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம்.
கோவையில் நடைபெற்ற மண்டல அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டியில் ஜெயின் ஷூட்ஸ் பள்ளி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. கோவை நேரு மைதானத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகிய மண்டல அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் ஜெயின் ஷூட்ஸ் பள்ளி மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்டு மொத்தம் 50 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்டான்ஸ் பள்ளியின் தாளாளர் பிலிப் ஃபவுலர் பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயின் ஷூட்ஸ் பப்ளிக் பள்ளி மற்றும் இளையோர் கல்லூரி முதல்வர் சரோ தன்ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 29 அதாவது இந்த ரீஜனல் மீட்ல செலக்ட் ஆகுறவங்க நேஷனல் அத்லெட்டிக் மீட்டுக்கு போகணும். எங்கள் ஸ்கூல்லேருந்து மட்டும் இப்போ 29 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க நேஷ்னலுக்கு போகிறதுக்கு. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக மெடல்ஸும் வாங்கியிருக்கோம், அதிகமாக நேஷ்னலுக்கு செலெக்ஷனும் ஆகியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறது முதல்ல கடவுளுக்கு, ரெண்டாவது எங்களுடைய கோச்சஸ் டே அண்ட் நைட் பார்க்காம ரொம்ப உழைச்சாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பிலோவட் ஸ்டூடெண்ட்ஸ். கடலூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் கடலூர் மாவட்டம் மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் குருமூர்த்தி தலைமை வகித்தார். இப்பேரணியில் குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்ருட்டி மருந்து ஆய்வாளர் சுகன்யா, விருதாச்சலம் சரக மருந்து ஆய்வாளர் மதோ சேதுங் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தனர். அப்போது மருந்து வணிகர்கள், செவிலியர்கள், கல்லூரி மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருளை ஒழிப்போம் உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதில் பன்ருட்டி தாலுகா சங்க தலைவர் சந்திரகுப்தா, வடலூர் சையத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் பரமேஸ்வரி கோவிலில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் பரமேஸ்வரி கோவிலில் ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பக்தர்களுக்கான குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிவார்கள் என்பதால் குடிநீர், கழிவறை, 4 புதிய வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக புதிதாக 90 CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மெடிக்கல் கேம்ப் நம்ம ரெகுலராக போடுறது உண்டு. இங்கே வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் தலைமையில் வந்து ஒரு 108 ஆம்புலன்ஸோட சேர்ந்த ஒரு மெடிக்கல் கேம்ப் நம்ம போடுவோம். அந்த கோஆர்டினேஷனும் இருக்கும். ஏன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால டீஹைட்ரேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ORS போன்ற மருந்துகளோட குடிநீர் பாயிண்ட்ஸோட நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்தால் உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறக்கூடிய டாக்டர் தலைமையில் இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் ரெகுலராக போட்டது உண்டு. இந்த வாட்டியும் அது ஏற்படுது. கும்பகோணத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் மாபெரும் முகவர்கள் சங்கமம் 2026 நிகழ்ச்சி நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. முகவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தனியார் மருத்துவமனை சார்பில் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. 100கணக்கான முகவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மற்றும் ஆலோசனை பெற்றனர். தொடர்ந்து திருவாரூர் அறநெறி லைன் சங்கம் சார்பில் உடல் தானம் மற்றும் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருச்சி மண்டல மேலாளர் சீனிவாசன் வணிக போட்டிகள் குறித்தும், மண்டல பயிற்சியாளர் மனோஜ்குமார் வருமான வாய்ப்புகள் குறித்தும் விளக்கினர். இறுதியில் கும்பகோணம் பிரிவு மேலாளர் நவீன் நன்றி தெரிவித்தார். அரக்கோணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். சென்னையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் காணொலி காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது.
இதில் கோட்டாட்சியர் ரமேஷ், மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலையில் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் வரலட்சுமி, ரோட்டரி சங்க ஆளுநர் ரவிக்குமார், தலைவர் லட்சுமிபதி, போலியோ பிளஸ் தலைவர் வெங்கட்ரமணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் அளவிற்கு வாட்டர் விளையாட்டுக்கான பயிற்சி மையங்கள் தமிழகத்தில் 10 இடத்தில் அமைக்கப்பட்டு உள்ளதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலர் மேகநாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் 4வது உலக அளவிலான அலைசறுக்கு போட்டியின் தொடக்க விழா இந்திய அலைசறுக்கு மற்றும் தமிழ்நாடு அலைசறுக்கு கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. இதில் 10 நாடுகளைச் சேர்ந்த 100 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் சந்தீப் நந்தூரி, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலர் மேகநாத் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு அலைச்சறுக்கு வீரர்களுக்கான ஆடையை அறிமுகப்படுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலர் மேகநாத் ரெட்டி பேசிய போது, ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் அளவிற்கு வாட்டர் விளையாட்டுக்கான பயிற்சி மையங்கள் தமிழகத்தில் 10 இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இத்தொடரில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வருகின்ற 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கான தகுதி இடங்களுக்கும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்திய அணியில் உள்ள 22 வீரர்களில் 19 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எய்ம் இப்போ அடுத்த மாதம் ஒரு டீம் 4 பேர் ஏற்கனவே செலக்டட். அவங்க ஏஷியன் கேம்ஸ்க்கு போகிறாங்க. 2 பொண்ணு பசங்க. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். பட் இந்த ஈவெண்ட்டெல்லாம் WSL இந்த ஈவெண்ட்டெல்லாம் அடுத்தது ஒலிம்பிக்ஸ் 2028. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி எப்படி அதில் ஸ்லாட் வாங்குறதுன்னு பார்க்கணும். ஸோ ஏஜ் வைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ்லேருந்து 22, 23 வரைக்கும் ஏஜ் பெரிய கேப். ஏன்னா ப்ரோ ஜூனியர்ஸும் வந்திருக்காங்க. இப்போது கண்ட்ரிஸ் பிரதமரை பற்றி பேசிய பியூஸ் மனுஷை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷை பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் குடும்ப பெண்களை தகாத வார்த்தைகளால் சமூக வலைதளங்களில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் மோகன்குமார் தலைமையில் பாஜகவினர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பல்வேறு வழக்குகளில் குற்றவாளியாக இருக்கும் பியூஸ் மானுஸ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூகத்தில் சமுதாய ஒற்றுமை மற்றும் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் அவர் பேசி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினால் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யும் தமிழக அரசு பிரதமரை பற்றி வன்மத்தை கொட்டி பேசிய பியூஸ் மனுஷை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றியும் மிக கேவலமான, மிக அருவருக்கத்தக்க வகையிலே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆத்தா அம்மா என்கின்ற வெளியில சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளால் அவன் பாடியுள்ளான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாரத பிரதமரை இப்படி பேசுவதற்கு இவருக்கு யார் இப்படி எல்லாம் தைரியம் கொடுத்தது அதுங்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இந்த பியூஸ் மானோஸ் எப்படிப்பட்டவர்? பழனிமலை அடிவாரத்தில் உள்ள கௌமாரா மடத்திற்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை பாஜக முன்னாள் மாவட்ட தலைவரின் மனைவி கலாமணி ஆக்கிரமித்துள்ளதாக பாஜக நிர்வாகி கருப்புசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக நிர்வாகி கருப்புசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள 1 ஏக்கர் 77 சென்ட் நிலத்திலிருந்து வரும் வருவாயை கொண்டு கோவிலில் பூஜைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்நிலம் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலுமே நில உரிமையாளர் அதனை மடத்திற்கு வழங்கியதாக தெரிவித்தார். ஆனால் கௌமாரா மடலாயத்தைச் சேர்ந்த குமரகுருபர சுவாமிகள் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக என்ன நோக்கத்திற்காக நிலம் வழங்கப்பட்டதோ அதற்கு எதிராக செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். வணிக வளாகம் மற்றும் கட்டண வாகன நிறுத்தும் இடம் அமைப்பதற்காக தனியாருக்கு அந்நிலத்தை குத்தகை பத்திரமாக மாற்றி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜியின் மனைவி கலாமணி தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும் தெரிவித்தார். தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையில் ஆடி அமாவாசையை ஒட்டி கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள ஈஸ்வரன் கோவில் படித்துறையில் ஆடி அமாவாசையை ஒட்டி 600க்கும் மேற்பட்டோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். அமராவதி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் சேற்று நீர் மற்றும் மணலில் ஊற்று தோண்டி கிடைத்த தண்ணீரை பயன்படுத்தி புனித நீராடி தர்ப்பணம் செய்தனர். ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் ஆற்றங்கரையில் தூய்மை பணிகள், குப்பை தொட்டிகள், குடிநீர் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பக்தர்கள் அதிகளவில் திரண்டதால் ஈஸ்வரன் கோவில், அமராவதி பாலம் மற்றும் படித்துறை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். சங்ககிரியில் சிறுவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சிறுவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற நாமக்கல்லைச் சேர்ந்த சஜித், சாரதகிருஷ்ணன், தீபன், நவீன் ஆகிய 4 பேரை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 12 போதை மாத்திரைகள் மற்றும் ஊசி இருந்ததை கண்டுபிடித்தனர். இதன் பின்னர் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். வேப்பூர் அருகே கிணற்றில் சடலமாக கிடந்த வாலிபர் உடலை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வாலிபரின் மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஓரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளன. இந்நிலையில் இரவு இளையராஜா வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடிச் சென்றனர். இதையடுத்து விவசாய கிணற்றில் அவருடைய இருசக்கர வாகனம் கிடந்துள்ளதை அடுத்து இதுகுறித்து அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றில் இருந்த வாலிபரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வாலிபரின் மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். வடலூரில் முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டில் கொள்ளையர்கள் திருடிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள கோவிந்தசாமி நகரைச் சேர்ந்தவர் குறிஞ்சிப்பாடி முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் தண்டபாணி. இவர் தனது குடும்பத்துடன் சென்னையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வடலூரில் உள்ள இவரது வீட்டில் இருந்து கொள்ளையர்கள் சுமார் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் தடயங்களை மறைப்பதற்காக சிசிடிவி, ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவைகளை திருடிவிட்டு சென்று உள்ளனர். தகவல் அறிந்து வந்த தண்டபாணி இதுகுறித்து வடலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் நெய்வேலி துணை காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். தாராபுரம் அருகே பூட்டியிருந்த வீட்டில் 22 பவுன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கோகுலம் காலனியைச் சேர்ந்த பொன்ராஜ் தனது மனைவி நந்தினி மற்றும் 3 வயது ஆண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். இவர் அங்குள்ள ஒரு தனியார் எண்ணெய் ஆலையில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பொன்ராஜ் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்று மீண்டும் மாலை 6 மணிக்கு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொன்ராஜ் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது 2 பீரோவில் வைத்திருந்த 22 பவுன் தங்க நகையையும் 1 கிலோ வெள்ளி பொருட்களையும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் தலைமையில் தாராபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்து மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடி அருகே வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடியைச் சேர்ந்த இப்ராஹிம் ஜன்னத்துல் பிரதௌஸ் தம்பதியினரின் வீட்டின் கீழ்தளத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்து திடீரென தீ பற்றியது. தொடர்ந்து தீ மளமளவென பரவியதில் காங்கிரீட் சுவர்களின் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குடி காவல் ஆய்வாளர் பாரதி தலைமையிலான காவல்துறையினரும் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ராஜ்குமார் தலைமையிலான தீயணைப்பு மீட்பு குழுவினரும் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் முற்றிலுமாக எரிந்து நாசமாக்கின.
மேலும் இச்சம்பவம் குறித்து ஆலங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவரது உறவினரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த 5 வயது சிறுமி வீட்டில் அருகில் தனியாக விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சிறுமியின் உறவினரான இளைஞர் சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மேலகாசக்குடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கலைச்செல்வன் என்பவரை காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். தொடர்ந்து இளைஞரை காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர். திருவையாறு காவிரி படித்துறையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தஞ்சாவூரில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவையாறு காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு காய்கறிகள், பச்சரிசி உள்ளிட்டவை வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். தற்போது காவிரியில் தண்ணீர் இல்லாததால் வறண்டு போன ஆற்றில் குழாய்கள் அமைக்கப்பட்டு அதில் நீராடிய பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத போதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திருவையாறில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை அருகே தனியார் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ஒத்தக்காலம் மண்டபத்தில் உள்ள வாடகை வீட்டில் 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படித்து வந்த இளவரசன் தனது நண்பர்களுடன் தங்கியிருந்தார். இவரது வீட்டிற்கு கடந்த 10ஆம் தேதி 5:30 மணியளவில் புகுந்த ஒரு கும்பல் அவர்களை மிரட்டி தாக்கியதுடன் செல்போன் ஒன்றையும் எடுத்து சென்றதாக இளவரசன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனியார் கல்லூரியில் படித்து வந்த அமுதன் என்பவர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து காலை 8:30 மணியளவில் அமுதனும் அவரது நண்பர் ஸ்ரீமன் என்பவரும் மலுமிச்சம்பட்டி அருகே தனியார் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புடன் தொடர்புடைய சிலர் அமுதனை அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் என அடையாளம் கண்டு உள்ளனர். தொடர்ந்து அமுதன் மற்றும் ஸ்ரீமனை வழிமறித்த கும்பல் கல்லூரியின் பின்புறம் உள்ள மைதானத்திற்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளனர். இதன் பின்னர் அமுதன் காலை 10 மணியளவில் தனது அறைக்கு திரும்பி உள்ளார். அப்போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஸ்ரீமன் அளித்த புகாரின் பேரில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக 5 கல்லூரி மாணவர்கள் விசாரணைக்காக பிடித்து உள்ளனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை அடையாளம் கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் விடுதியில் பணிபுரியும் சமையலர் ஒருவரை அமுதன் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் அவரை விடுதியிலிருந்து இடைநீக்கம் செய்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ எம் கேம் திரைப்படம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. பிரபல நடிகர் துல்கர் சல்மான் ஐ எம் கேம் என்ற புதிய படத்தில் நடித்து உள்ளார். இப்படத்தை இயக்குனர் நகாஸ் ஹிஜாதாய்ச் இயக்கி இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாய் இசையமைத்து உள்ளார். இதில் ஆண்டனி வர்கீஸ், மிஸ்கின், கயாடு லோகர், கதிர், பாரத் உள்ளிட்டோர் நடித்து உள்ளனர். பிரம்மாண்ட ஃபேண்டசி த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்து உள்ளனர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் துல்கர் சல்மானின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டியில் எலேனா ரிபாக்கினா வெற்றி பெற்று உள்ளார். கனடாவின் டொராண்டோ நகரில் கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கசகஸ்தானின் எலேனா ரிபாக்கினா ஜப்பானின் நயோமி ஒசாகாவுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரிபாக்கினா 4-6, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் நயோமி ஒசாகாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் கசகஸ்தானின் எலேனா ரிபாக்கினா அடுத்த சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,928 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 513 புள்ளிகள் குறைந்து 77,640 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 174 புள்ளிகள் குறைந்து 24,297 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இது குறித்து விவாதிக்க தயார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றம். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை தனி தீர்மானத்திற்கு அதிமுக எதிர்ப்பு. அரசியல் காரணங்களால் தாவேக அரசு தொகுதி மறுவரையறை தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் அரங்கேற்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்துக்கு மாறியதை உறுதிப்படுத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இராணுவத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வேறு விமானத்தில் சென்றதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.